ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சீரியல் நடிகையை பற்றின ஒரு காசிப். ஸோ இவங்க வந்து இப்போது சினிமாலையும் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த நடிகையை பற்றி சொல்லணும்னா, இவங்களோட கிராஃபே வந்து ஒரு சூப்பரான ஒரு கிராஃபுங்க. பெரிய எல்லா சீரியல் நடிகைகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனவை வந்து இந்த நடிகை வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த கனவை. ஸோ இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு சீரியல் ஆக்டர்ஸ் வந்து சீரியலில் நடிக்கணும் உள்ளே வராங்கன்னா, ஸோ இந்த மாதிரியான ஒரு நடிகை மாதிரி மாறிடணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல கிராஃப். தொடக்கத்துலேருந்தே வந்து ஒரு சூப்பர் ஹிட்டான சீரியலில் வாய்ப்பு கிடைச்சிது. பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அதன் மூலமாக வந்து சினிமா வாய்ப்புகளும், அடுத்தடுத்த சீரியல் வாய்ப்புகளும் நல்லா கிடைச்சிது. கூட நடித்த சக நடிகரையே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு, சந்தோஷமாக வாழ்கிற அளவுக்கு ஒரு கனவு வாழ்க்கை வந்து இந்த நடிகைக்கு கிடைச்சிது. ஸோ யார் கண்ணு பட்டுச்சோ என்ன விஷயமோ தெரில. ஸோ அந்த பெரிய புகழ் வெளிச்சம் வந்தாலே வந்து தன்னை மறந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க போல். அப்படி தான் வந்து இந்த நடிகையுமே தன்னை மீறி பல விஷயங்கள் வந்து பண்ணாங்க. நைட் பார்ட்டீஸ் முதல்ல நல்லா ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம், இந்த நடிகையை பார்க்குறதுக்கு பயங்கர லட்சணமா, கொழுக்கு முழுக்குன்னு இருப்பாங்க தல தலன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு நடிகை. அப்படி இருக்கும்போது பல பேர் கண்ணு பட்டுச்சா அப்படின்றது தெரியல. இவங்க வந்து நிறைய நைட் பார்ட்டீஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. ஆண் நண்பர்கள் பல பேருடைய சவகாசம் வந்து அதிகமாச்சு. இதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் 2015 கல்யாணம் நடக்குது. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஒரு 2 வருஷம் நல்லாவே போகுது. அதுக்கப்புறம் இவங்களுடைய அந்த புகழ் ஏற ஏற இவர் கூட நடிச்சார் இல்லையா? கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா? அவருடைய புகழ் வந்து சுத்தமா இறங்கி போச்சு. வாய்ப்புகளே இல்லாம வீட்ல உட்காந்துக்கிறாரு. சும்மாவே உட்காந்துருந்தாரு. இன்னொரு பக்கம் இந்த நடிகையோடைய கிராஃப் வந்து பயங்கரமா ஏறிட்டே போச்சு. இதனால புருஷனுக்கு சரியா மரியாதை குடுக்காம, இவங்க பாட்டுக்கு இவங்களோட இஷ்டத்துக்கு தன்னுடைய வாழ்க்கைய வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நைட் பார்ட்டீஸ் போறது, பப்புக்கு போறதுன்னு என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அதன் மூலமா நெறைய கான்டாக்ட்ஸ் வந்து கிடைச்சிட்டு, மிட் நைட்ல நல்லா குடிச்சிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இதனால ரொம்பவே பிரச்சனை. ஸோ அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் வந்து விட்டுட்டு வெளிய போணுன்றதுக்காக தனியா ரூம் எடுத்து, அதாவது புருஷன விட்டுட்டு வெளிய வந்து அவங்களுடைய வேலைகள பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஓவர் போதைக்கு அடிமையானதால, பெருசா வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல. சீரியல் வாய்ப்புகள்லயும் பெருசா அவங்களுக்கு கவனம் செலுத்தல. சினிமா வாய்ப்புகளும் கவனம் செலுத்தல. ஸோ இதனால வந்து வாய்ப்புகளே இல்லாம, மறுபடியும் பிக் பாஸ் கீழ போயி ஒரு கவர்ச்சியான ஆட்டத்த ஆடி, தன்னுடைய ஆட்டத்த வந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ அதன் மூலமா கொஞ்சம் புகழ் கிடைச்சது. ஒரு பிட்டு படம் ரேஞ்சுக்கு ஒரு படம். நெருப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பிட்டு படத்தில மாரி இருக்கக்கூடிய அந்த படத்தில தான் வந்து இவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ கிடைச்ச வாய்ப்ப எதுக்கு விடணுமேன்னு சொல்லி அதையும் விடாம நடிச்சு அந்த படத்தில ஃபுல்லா கவர்ச்சி தான். ஸோ எந்த வாய்ப்புமே கிடைக்கல. இந்த வாய்ப்பாவது கிடைக்கட்டுமேன்னு சொல்லி எடுத்து பண்ணாங்க. இப்ப என்னடான்னு பார்த்தா அந்த பிட்டு பட வாய்ப்பு கூட இவங்களுக்கு கிடைக்கல. ஸோ அந்த மாரி படமே வந்து அடுத்தடுத்து நடிச்சுட்டு போயிடலாம். ஒரு 4 படத்தில 20, 30 லட்சம் வாங்கிட்டு செட்டில் ஆயிடலான்னு பார்த்தா, அந்த மாரி வாய்ப்புகளும் வந்து நடிகைக்கு வரல. இதனால ரொம்ப வெக்ஸ் ஆயி போயிட்டு ஸோ, இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு புது படத்தில வந்து அதே மாரி பிட்டுக்கு கமிட் ஆயிருக்காரு. ப்ரொடியூசர் கூட ஒரு இணக்கமான சூழ்நிலைய வச்சுக்கிட்டு, டைரக்டர் கூட வந்து சில பல அண்டர் கிரவுண்ட் வேலைகள்லாம் பார்த்து, இந்த வாய்ப்ப வந்து தட்டி பறிச்சிருக்கிறாரு இந்த நடிகை. ஸோ, அழகான ஒரு குடும்பத்த செட்டில் ஆக வேண்டிய ஒரு நடிகை, இப்போ வந்து போதை பழக்கம், மந்த பழக்கம், இரவு நேர குத்து பழக்கம் சொல்லி எல்லா பழக்கத்துக்குமே அடிமையாகி இப்போ பிட்டு படத்தில நடிக்கிற ரேஞ்சுக்கு வந்து நடிகை வந்துட்டாங்க. திரைமறை வேலைகள் நெறைய பார்க்குற வேலைக்கு வந்துட்டாங்க. ஸோ கொழுக்கு மொழுக்குன்னு இருக்கக்கூடிய இந்த நடிகையை பற்றி, இவங்க பண்ணக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.